ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, நான், ரோட்டி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பஞ்சாபி தாபா ஸ்டைலில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் பொட்டேட்டோயும் வச்சு அட்டகாசமான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ரோட்டி வெரைட்டிஸ், ஜீரா ரைஸ், புலாவ்னு எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி தான் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்கரம் மசாலாவில் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைனா புதினா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. ஒரு 2-3 ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பழுத்த தக்காளி ஒரு சின்னதாக 3 தக்காளி வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் தூக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட ஹோல்கரம் மசாலா தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக போட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே அரைச்ச விழுதியும் சேர்த்து அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிட்டு இது கூட வெட்டி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோஸ் இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்து இதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வதங்கின பிறகு இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் அண்ட் ஜீராத்தூள், சோம்புத்தூள் இவ்வளோ தான். இதை நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூடவே அரைச்ச மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக வெந்நீர் விட்டு கடைசியாக புதினா இல்லைனா கருவேப்பிலை தூவி நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு மூடி ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரிஜினல் பஞ்சாபி தாபா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவி சின்ன பால் குழுக்கிற சைஸில் உருட்டி அது கூட சேர்த்து வேக வைப்பாங்க. நான் அதை செய்யலை, தனியாக சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப இருக்கும். அவ்வளோதான். இப்போ லிட் ஓப்பன் பண்ணால் அட்டகாசமான கலர்ஃபுல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.